அன்யாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிம்மின் எஃப்எஃப்பான கோல்ட் ப்ரொஃபஸரோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இது எஃப்எஃபா ஒன் ஷாட்டான்னு கேட்டிருந்தீங்களே, இது எஃப்எஃப் தான். ஆனால் நான் இதை ஒன் ஷாட்டுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எஃப்எஃபா வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் சீனில் நீங்கள் ஜிம்மின் ஒரு நாள் ஃபுல்லு ஜிம்மின் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்டே எப்படி எப்படிலாம் சொல்லி சமாளிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜிம்மினும் நான் இங்கேயே தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் ஓகே தங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜிம்மின் வந்துட்டு உங்கள் பக்கத்து ரூம்லேயே தங்கியிருப்பார். அதுக்கப்புறமா நீங்களும் ஜிம்மினும் ஃபோன் காலில் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஜாலியாக. இங்கேருந்து இந்த பாட்டோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நீங்களும் ஜிம்மினும் பேசிகிட்டே இருக்கீங்க. 3 மணி நேரம் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் மாதிரி. ஓகேவா? ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. இன்னும் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களோட டோர் நாக் ஆகுதா? ஜிம்மின் ஒரு நிமிஷம் டோர் நாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் கால்லே இருக்கார், வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் தங்கச்சி தான். நீயா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, அம்மா அப்பா சாப்பிட கூப்பிட்டாங்க, டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னது அவ்வளோ டைம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கை பார்க்குறீங்க. ஆமாம், என்ன இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஏன் இப்படி ஷாக் ஆகிற, என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரமா சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி என்னமோ உங்களுக்கு அக்கா மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏய் நான் வரேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புறீங்க. உங்கள் தங்கச்சியும் சரின்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பா. ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? என்னன்ற மாதிரி அவள் திரும்பி பார்க்குறா. என்ன ஜிம்மினை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி, ஜிம்மினை கூப்பிடல தானே, நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் ஜிம்மின் மாமாவை கூப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அதுவா, நான் எனக்கு தான் எந்த சவுண்டும் கேட்கல, ஸோ நீ இப்போ தானே வந்த அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சமாளிச்சிடுறீங்க. அவளும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போயிடுறா. நீங்களும் போய் ஜிம்மின் டோரை நாக் பண்ணுறீங்க. ஜிம்மினும் வந்துட்டு என்னவா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே கேட்குறாரு. இன்னும் காலில் தானே இருந்தீங்க இவ்வளோ நேரமா, வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜிம்மின் அப்படி பேசிட்டு சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் தான் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேர் வந்தோடனே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்கள் மம்மி தான் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, நீ எந்த சர்வ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நீங்களும் சரி அப்படின்ட்டு சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. எப்போவுமே இதுதான் நடக்கும். ஜிம்மினுக்கு இது கொஞ்சம் வீடாக தெரியுது, என்ன எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கே இப்படி பண்ணுறாங்க, ஒரு வேளை தூரமாக இருக்கா போல் அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாரு. அதுக்கப்புறமா இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மின்னு ஐஸ் வச்சிட்ருக்கார் உங்கள் மம்மிக்கு. ஆண்டி இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க ஆண்டி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் கிடைக்காது ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் செம்மையாக அந்த ஆண்டியை உங்களோட மம்மியை பாராட்டிகிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வெக்கமாக வந்துடுது. பாருங்கள் என் மாப்பிள்ளை எவ்வளோ சூப்பராக இருக்கார், எனக்கு நீ எப்படி பாராட்டுறாரு, நீங்கள் ஒரு நாளாச்சும் நீ இப்படி பாராட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிருக்காங்க. அவங்க எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சரிப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஜிம்மினுக்கே வச்சிட்ருக்காங்க அவங்க மம்மி. ஜிம்மினும் ஐயோ ஆண்டி போதும் நான் சாப்பிட்றேன், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினும் சாப்பிட்டுட்ருக்காரு சிரிச்சுட்டு. அப்போ நீங்கள் அங்கே ஒரு கேசரி இருக்கும், லைக் கேரட் அல்வா மாதிரி ஒன்று இருக்குமா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்போது உங்கள் மம்மி மாப்பிள்ளைக்கு கொடு, என்ன நீயே எல்லாத்தையும் கொட்டிக்கலான்னு பார்க்குறியா, அவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி எடுத்து ஜிம்மினுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சேடாக சரி நடக்கிறது தானே இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்கள் ஃபுட்டை. ஜிம்மினும் ஆமாம் ஆண்டி இவ பாருங்கள் எல்லாத்தையும் இவளே கொட்டிக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சும்மா அப்படி சமாளிக்கிறதுக்காண்டி சும்மா அதை கொஞ்சம் காமெடியாக மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிம்மினும் ஓகே என்ன நடக்குது, இவங்க ஃபேமிலியில் யாரும் இவங்களை கண்டுக்கிறதில்ல போல், ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஒருவேளை சொந்த பொண்ணு இல்லையோ வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது திங்கிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க, வையன் எல்லாத்தையும் எடுத்து வை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை மிரட்டுற மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க உங்கள் மம்மி. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. அதுக்கப்புறமா நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜிம்மின் இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கார். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜிம்மின் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க கிச்சனில். அதுக்கப்புறம் போயிட்டு டிஷ்வாஷ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஜிம்மின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றாரு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா, பிளேட்டை கொடுங்க வாஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போகிறீங்களா? அப்போ பார்த்தா இன்னும் அந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த அல்வா, அது மட்டும் இருக்குது. என்ன ஜிம்மின் சாப்பிட்லையா, வேணும்னு கேட்டிங்களே ஏன் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன நான் வேணும்னு கேட்டேன், எனக்காண்டி இல்லை உனக்காண்டி அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறார். எனக்காண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மினும்
இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. ஏன்னா உங்கள் கை தான் வெட்டாக இருக்கும்ல, நீங்கள் டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கனால. ஜிமினும் அங்கே உங்கள் டிஷ் வாஷ் பண்ணுற அந்த டேபிள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, சிங்க் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. நீங்களும் அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே உங்களுக்கு ஹாப்பியாகிடுது. நம்மளுக்காண்டி ஒருத்தனாச்சும் நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்காண்டி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்புறம் ஜிமினை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்களா. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு பார்க்குறாரு ஜிமின் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சதுன்னு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. எப்படியோ நம்ம பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாரு. நீங்களும் ஜிமினும் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. போகும்போது ஜிமின் பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் பிரியறதுக்கே மனசில்லை. 2 பேரும் டோரில் கை வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினை பற்றி நினச்சிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ ஹாப்பியாலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் இந்த வாட்டி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு ஒரு ஜிமினும் அவள் தான் உங்களை பற்றியே நினச்சிட்ருக்காரு. அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. மிட் நைட் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் டோர் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் முழிச்சிடுறீங்க. நீங்கள் எப்படி தான் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வந்தாலும் முழிச்சிருவீங்க, அந்த மாதிரி டைப் தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னடா ஏதோ யாரும் வர மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டாக ஒரு மிரர் இருக்கும். ஸோ அந்த மிரரில் பார்க்குறீங்களா உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு தெரியுது, யாரோ திருடங்க வந்துட்டாங்க போல், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு பிளாக் உருவம் மாதிரி ஒன்று உள்ளே வருதா. நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி ஒரு கையில் பார்த்துடலாம் அவனா நானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி ஒன்று இருக்குமா, நீங்கள் அதை அப்படியே ரெடியாக கையில் எடுத்து வச்சு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மிரரில் பார்க்கும்போது அந்த உருவம் அப்படியே அந்த சைட்லேருந்து பெட்டில் ஏறி உங்கள் சைடு தான் வந்துட்டுருக்கா. நீங்கள் என்னடா பேயா என்ன இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் அடிக்க போகிறீங்களா, அப்போ வையன் ஸ்டாப் நான் தான் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான் வந்திருக்காரா. ஜிமின் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பாரா. ஸோ நீங்கள் ஐயோ நீங்களா ஜிமின், நான் நேரம் அடிக்க போயிருப்பேன், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க. இல்லைவா ஏன் இது புது இடம் வேறு, எனக்கு தூக்கம் வரல, உன் கூட தூங்கலாமேன்னு வந்தேன். என்னது ஏன் கூட தூங்கலான்னு வந்தீங்களா. அப்போ ஜிமின் இல்லை என்னென்ன வச்சு பேசிட்டு போய் தூங்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. அப்படியா ஜிமின், ஏன் ஜிமின், அதுக்கு நீங்கள் ஒரு காலாச்சும் பண்ணிட்டே வந்திருக்கலாம். நீங்கள் பாட்டில் பேய் மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லி கேட்குறீங்களா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி கிரிப்பையில் வந்து நின்றுட்டுருப்பீங்க அந்த பெட் மேலே. அப்படியே அந்த கிரிப்பு தடுமாறி அப்படியே ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. நீங்களும் ஜிமினை அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா. நீங்கள் ஜிமினை அடிக்க போகும்போது ஜிமின் லைட்டாக கத்தியிருப்பார்ல. ஸோ அந்த வாய்ஸ் கேட்டு உங்கள் தங்கச்சி வரா. உங்கள் தங்கச்சி உங்கள் பக்கத்து ரூம் தான். ஸோ வரா வந்துட்டு டோர் நாக் பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் ஐயோ யாருன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ஒளிங்கன்ட்டு அவருக்கு பத்தாத இடத்துலலாம் குட்டி இடத்துல ஒளிய வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஓகே ஜிமின் இந்த கட்டிலுக்கு கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டு கீழே அப்படியே அவரை அனுப்பி விட்றீங்க. ஜிமினும் அதுக்கு கீழே ஒளிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு கேஷுவலாக அப்படியே தூங்கி இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் தங்கச்சி அக்கா ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சவுண்டா, என்ன கனவு ஏதாச்சும் கண்டியா, எனக்கெல்லாம் ஒரு சவுண்டே கேட்கலையே அப்படின்னு சொல்கிறீங்களா. அவன் அப்படியாக்கா நிஜமே ஒரு சவுண்டே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் அப்படியே ஓர கண்ணால் சுற்றி பார்த்துட்ருக்கா. ஏய் என்ன அங்கே பார்க்குற. இல்லைக்கா இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குது, அதை திருடங்க வந்துட்டாங்களா உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. என்னை காப்பாற்றிக்க தெரியும், நீ மூடிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறீங்களா. அவளும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அவள் ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்களும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரலான்னு வரீங்களா. அப்போ மறுபடியும் உங்கள் தங்கச்சி நாக் பண்ணுறா. என்னடி ஒருவேளை மாமா ரூமில் இருக்குமோ, வாக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். மாமா செம்ம தூக்கத்தில் இருப்பார், அவர் இப்போல்லாம் எந்திரிக்க மாட்டார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாத தேவையில்லாமல், பாவம் அவர் தூங்கட்டும், ரொம்ப டயர்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஓகேக்கா ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு சொல்கிறான். ஒன்றுமே இல்லை போடி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறா. நீங்கள் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்லுக்கு கீழே தேடுறீங்க ஜிமின் எங்கன்னு. பார்த்து ஜிமினை காணோம். எங்கே ஜிமினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. கீழெல்லாம் குஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் பின்னாலேருந்து வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரா. நீங்கள்
ஐயோ அப்படி ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. ஜிமின் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நீ ஏன் அங்கே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்களா? அப்போ மறுபடியும் உங்கள் தங்கச்சி சடனாக டோர் ஓப்பன் பண்ணிடுறா. இப்போ பார்த்தா நல்ல வேலை நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. ஜிமின் கீழே விழுந்ததுனால அவரை தெரியல. எனக்கா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, என் ரிங்கு தொலைஞ்சிச்சு, அதான் தேடிட்டுருக்கேன். நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறா அவள். போய் தூங்கிடு, இன்னொரு வாட்டி என் ரூமுக்கு என் பர்மிஷனில் வந்தேன்னு பார்த்துக்கோ, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்களும் வந்துட்டு அப்படியே டோர் லாக் போட்டு வரதான் மூச்சு விட்றீங்க. அப்பாடி வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினி விழுந்த மாதிரியே இருக்காரு. என்ன ஜிமின் இன்னும் படுத்துட்ருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? லூஸ் பைத்தியக்காரி, நீ தாண்டி நீ தள்ளி விட்டா. இப்போ என்ன நான் படுத்துட்ருக்கேன், நான் உனக்கு என்ன நான் படுத்துட்ருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரா? ஐயோ சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி ஒரு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் இங்கே பாரு, நீ தள்ளி விட்டதுல என் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரா? ஐயோ அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ ஜிமின்க்கு ஒரு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒன்று தெரியுது. என்னென்னா அவங்க செஸ்ட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹைட்டாக இருந்து அப்படியே பின்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அவருக்கு உங்கள் செஸ்ட் அப்படியே டைரெக்டாக தெரியுது. அதுவும் நீங்கள் ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருப்பீங்களா? ஸோ அதுலேயே உங்கள்ட்ட பாதி செஸ்ட்டு அப்படியே தெரியுற மாதிரி தான் இருக்குது அந்த ட்ரெஸ்லேயே. அவர் அதையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன ஜிமின் அடிப்படை வலிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ஜிமினை. ஆனால் ஜிமின் ஐஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு. எங்கடா பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமின் உங்கள் செஸ்ட்டை பார்த்துட்ருக்காரா? நீ ஜிமின் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸை பிடிச்சி உங்களை பார்க்குற மாதிரி வைக்கிறீங்க. அவர் ஃபேஸ் உங்களை பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவர் ஐஸ் அங்கே தான் பார்த்துட்ருக்கு. ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு, நான் சொன்னால் கேட்க மாட்டான் போலையே அப்படி சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்லேயே ஒரு பெக் கொடுக்குறீங்களா? ஜிமின் அப்போ தான் உங்களை நிமிந்து பார்க்குறாரு. அப்புறம் நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்காரு. ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணது வராருன்னு நினச்சிட்டு நீங்கள் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் லிப்ஸுக்கிட்ட வர மாதிரி வந்துட்டு அப்படியே கீழே வந்து உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் மவுத்தை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்களா? ஜிமின் அட வாடி அப்படி சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அவர் மேலே ஓவராக வைக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ தான் அவங்க சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜிமின் மேலே வந்து அவரை கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே மாறி மாறி 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் பார்த்தா உங்கள் ரூமோட கார்னருக்கே போயிட்டீங்க. ஜிமின் என்னடா மூவ் ஆடுறதுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே செவரு என்ன அங்கேருந்து உருண்டு இங்கே வந்துட்டோமா சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறீங்க ஷாக்கிங்காக. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சு ஐயோ ஐயோ நாம் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்புறமா உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. ஜிமின் கை கொடுக்குறாரு. நீங்கள் கை கொடுப்பீங்க பார்த்தா 2 கையுமே கொடுக்குறீங்க. இன்னும் 2 கையும் கொடுக்குறா. தூக்கணும்னு நினைக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரெட் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே உங்களை அப்படியே போடுறாரு பெட் மேலே. நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த செம்மையாக மூச்சு வாங்குது. அந்த டயர்டில் நீங்கள் அப்படியே அங்கேயே படுத்துட்டீங்க. ஜிமினும் உங்கள் மேலே அப்படியே விழுந்திருப்பார். ஸோ நீங்களும் ஜிமினும் அப்படியே தான் தூங்கியிருப்பீங்க. நைட் ஃபுல் எப்படி தூங்குனீங்கன்னே தெரில, அப்படியே தூங்கிட்டீங்க 2 பேரும். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஒரு அலாரம் அடிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அலாரம் அடிக்கலாம், ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. எந்திரிக்க முடியல. ஏன்னு பார்த்தா ஜிமின் தான் உங்கள் மேலே படுத்துருக்காரு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஜிமின் என்ன ஜிமின் எந்திரிங்க அப்படி சொல்லிட்டு எழுப்புறீங்களா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிக்கிறார். என்ன ஜிமின் நீங்கள் நைட்டு போகிறப்பே இல்லையா, நீங்கள் இங்கே தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி விடுடி நம்ம மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் போங்க ஜிமின், உங்கள் ரூமுக்கு யாராச்சும் பார்த்தா தப்பாயிடும். என்ன தப்பாயிடும், நீ என் பொண்டாட்டி ஆக போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. பொண்டாட்டி ஆக போகிறேன், இப்போ நான் உங்கள் பொண்டாட்டி இல்லைல்ல, எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமினும் சரின்ட்டு அப்படியே ரூம் மட்டும் வெளில வராரு. அப்போ கரெக்டாக உங்கள் தங்கச்சியை பார்த்துடுறா ஜிமின் இப்படி தூக்கலத்தில் வருது. ஜிமின் அதை பார்த்து சுதாரிச்சுட்டு என்னமோ வாக்கிங் போகிற மாதிரி அவர் ரூமுக்கு ஆப்போசிட்டாக நடந்து போயிட்டுருக்காரா? என்ன மாமா அங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று பார்த்துட்ருக்கா. அப்படியே ஜிமின் அங்கிட்டு வாக்கிங் போகிற மாதிரி அங்கேயும் போயிட்டு வந்துட்டு அப்படியே தூக்க கலகத்தில் அப்படியே மாடிக்கு போயிடுறாரு. அப்பாடி இந்த குட்டிச்சத்தை ஏன் இப்படி பண்ணுது, நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுனே இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கொஞ்சம் நேரம் விட்டு போகலாம், இல்லைன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மாடியிலே சுற்றிட்டுருக்காரு. அவங்க தங்கச்சி என்ன நினச்சிக்கிறான்னா, மாமாவுக்கு இப்படியுமே இப்படி தான் வாக்கிங் போவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் ரூமுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வரா. நீங்கள் இந்த அப்படி ஷையாக சிரிச்சிட்ருப்பீங்களா? யாரும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே பெட் மேலே துப்பட்டியெல்லாம் கவர் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கீங்க.
அப்போ உங்கள் தங்கச்சியை வந்துட்டு, அக்கா என்னக்கா இவ்வளோ தூங்குற, நீ எப்போவுமே சீக்கிரம் எந்திரிக்கிற ஆளாச்சு, இன்றைக்கே இவ்வளோ லேட் ஆச்சு, ஏன் இன்னும் எந்திரிக்க மாட்டேற, எந்திரின்னு சொல்லி அவள் எழுப்புறா. நீங்கள் அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி, ஏன் என்னடி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் ஏன்க்கா ஏன் இவ்வளோ லேட்டு, எந்திரிங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளா. அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் என்னமோ அக்கறைப்பட்டு அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் எல்லாம் கை வச்சு பார்க்குறா. இல்லையே ஜுரம் இருக்க மாதிரி தெரிலையே அப்படின்னு சொல்கிறாள் அவள். நீங்கள் இல்லை அது உள்காய்ச்சல், அதனால தான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. அவளும் ஓ அப்படியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில வந்துடுறா. அப்போ தான் கரெக்டாக ஜிமின் வராரா. மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஜிம்மினுக்கு அல்ல என்னடா அவள் கண்டுபிடிச்சிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. உங்கள் தங்கச்சியும் அங்கே போயிட்டு, அது அக்காவுக்கு ஃபீவராமே உங்களுக்கு தெரியாதா, அவள் பாவங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்கா. ஜிமினா என்ன ஜுரமா, இவ்வளோ நேரமாக அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உளறிறாரு. என்ன இவ்வளோ நேரமா இல்லையா, இல்லை நேற்று வரையும் அவள் நல்லா தானே இருந்தா, அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அப்படியா மாமா, நான் வேறு ஸ்கூலுக்கு போகணுமே, இல்லைனா அக்காவை பார்த்துக்கலாம். சரி நீங்கள் காலேஜ் போகிறீங்களா என்ன. ஆமாம் போகணும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி மாமா அக்காவை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சி கேட்குறா. அதுக்கு ஜிமினும் சரி விடு நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. ஓ அப்படியா ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஜிம்மின்னு பதறி அடிச்சுட்டு வர, வையன் என்னாச்சு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்லெலாம் கை வச்சு பார்த்துட்ருக்காரு. என்ன அவள் சொன்னால எனக்கு ஜுரம்னு அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா. ஆமாம் வையன் ஜுரம்மா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் எனக்கு சும்மா சொன்னேன் அவளை ஏமாத்துறதுக்காண்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அவ்வளோதான் நான் பயந்துட்டேன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. பின்ன என்ன காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை போகணும் தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நான் இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பப்பி ஐஸில் சொல்கிறீங்க. ஜிமின் ஏய் லீவெல்லாம் எடுத்துக்கூடாது, மரியாதை காலேஜுக்கு வா. என்ன ஜிமின் நீங்கள் அப்படியே மாறிட்டீங்க ஏன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ போய் தான் ஆகணும் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினும் சரி ஓகே நீ வீட்டில் இரு, ஆனால் ஒரு கண்டிஷனா என்ன கண்டிஷன், நானும் இங்கே தான் இருப்பேன், வீட்டில் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. என்ன நீ போகலன்னா நானும் போகல, நம்ம 2 பேர் வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. பார்த்தா உங்கள் மம்மியும் டேடி எங்கே ஃபங்க்ஷன் வேறு போகிறாங்களாம். நல்லா சான்ஸ்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்களும் ஜிமின் மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவி பார்க்க போகலாமா, இல்லை தேட்ரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே மாலில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு போய் உங்கள் டேட்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போய் எங்கள் ஜாலியாக எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு அந்த வண்டர்லா மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய்ட்டு ஜாலியாக நீங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ சின்ன குழந்தைங்க மாதிரி இப்படி விளாட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் நீங்கள் 2 பேரும் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஹேண்ட் மேலே கை வச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்காரா. நீங்கள் என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் இல்லை நான் இவ்வளோலாம் என்ஜாய் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை இது வரையும், உன் கூட இருக்கிறனால நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன், நிஜமாவே எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் எமோஷ்னலாக சொல்கிறாரா. உங்களுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான் ஜிமின், நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் என் லைஃப்பில் வந்தது ஒரு வரமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் அங்கே ஹக் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூவி பார்க்க போயிடுறீங்க. இப்போயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஜிமின், நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, தங்கச்சி ஒரு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ ஜிமின் அதை விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே மூவி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வேறு ஒரு ரொமான்டிக் சீன் போயிட்டுருக்கு. நீங்களும் அந்த ரொமான்டிக் ஈக்குவலாக அப்படியே ரொமான்டிக் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் அவ்வளோ லவ்லி கப்பலாக இருந்துகிட்ருக்கீங்க. எல்லா கப்பலுக்கும் உங்களை பார்த்து அப்படியே பொறாமையாக இருக்குது. பாரு அவன் லவ்வரை எவ்வளோ அழகாக பார்த்துருக்கான், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஜிமினும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அதில் நிறைய பேர் வேறு உங்களை சைட் வச்சுட்ருக்காங்க. ஜிம்மினுக்கு அப்படியே பொசசிவ் ஹைப்பில் போயிட்டுருக்கு. ஏய் இங்கே என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவர் வேறு ஒரு மாதிரி கட்டுமஸ்தான ஆள் மாதிரி தான் இருக்கார். ஸோ எல்லோரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் என்ன ஜிம்மின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட்டில் அப்படியே போயிட்டுருப்பீங்களா. அப்போ கூட்டமாக ஆகிடுது.
ஸோ நீங்களும் ஜிமினும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஜிமினுக்கு அங்கே ஜாலியாக குழுன்னு தான் இருக்குது, உங்களுக்கும் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த மூலையில் இருக்கீங்க, ஜிமின் உங்கள் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். கொஞ்சம் விட்டால் உங்கள் அவர் லிப்ஸு டச் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்களும் அவரும் பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா. அப்போ தெரியாதனமா யாரோ ஒருத்தன் வேறு தள்ளி விட்றான், ஒரு உள்ளே போடா யாரா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சண்டை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த இதில் யாரோ உங்களை ஜிமினை தள்ளி விட்டுறாரு. ஸோ ஜிமினும் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸு கூட அட்டாச் பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் ஷாக்கிங்காக அப்படியே வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இது பப்ளிக் பிளேஸில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா எல்லோரும் ஃபோனும் கையுமா அந்த சண்டை நடக்கிறது சில பேர் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே ஷையாகிறீங்க. ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்களா. ஜிமின்னு ஐயோ என் வயன் இவ்வளோ ஷைப்படுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சும்மா இருங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்களா. ஜிமின் அப்படி சொல்லிட்டு கத்திடுறாரு. இப்போ எல்லா குடும்பமும் திரும்பி யாரா அது கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினே நான் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க ஜிமினை. சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, அது வந்து கரப்பாம்பூச்சி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. அங்கே நிறையா பேர் கேர்ள்ஸ் லேடிஸ் தான் இருப்பாங்க, அவங்க கரப்பாம்பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட் விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ கூட்டம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃப்ரீயாக லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. கீழே இறங்கின பிறகு நீங்கள் வெளில வந்து சிரின்னு சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படி ஏன்டி இப்படி சிரிக்கிற, பின்னா கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கூட்டத்தையே விரட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. சியோ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க ஸ்ட்ரீட்டில். அப்போ ஒரு கேம் மாதிரி இருக்கும், அதான் பொம்மை எடுக்கிற கேமெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு ஜிமின் எனக்கு அது விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காயின் போட்டு விளாண்டுட்ருக்கீங்க. ஜிமின்னு நீ எல்லாம் ஒன்று விளாடாத நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரா. சரி நீங்களே எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஜிமின் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு வராதே, நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் என்னை என்னென்னு நினச்சேன், நான் ப்ரொஃபஸர், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விளாட ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரவுண்ட்ஸ் மேலே போயிருக்கும். ஒரு பொம்மையை கூட ஜிமின் நியாயமாக எடுக்கலை. அது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் விளாட்றதுக்கு. ஐயோ என்ன அங்கிள் நீங்கள் ஒன்று கூட எடுக்கல, வேஸ்ட்டாக தத்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். என்னது எவ்வளோ தெரியும் தான் என்னை தத்தின்னுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கோவப்படுறாரு. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, இன்னும் ஜிமின் சின்ன குழந்தைகிட்டலாம் நீங்கள் இப்படி அவமானப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் எடுத்து தான் அவன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் விளாண்டுட்டே இருக்காரு. காசு தான் கரியாக போகுது. நீங்கள் ஒன்றும் தேவையில்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை சரி நீ எடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போய் விளாட்றீங்க, எவ்வளோ போட்டாலும் அப்படி கரெக்டாக எடுத்துடுறீங்களா, அவ்வளோ பொம்மை உங்கள் கையில், எப்படி வின்னானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் இது என்ன அவ்வளோ பெரிய வேலையா, நான் இதை எத்தனை வாட்டி விளாண்டுருக்கேன், எனக்கெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இதை சொல்லி தான் நான் உன்னையே விளாட விட்டுருப்பேன்ல, காசு வேஸ்ட்டாக போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் விளாண்டதில்லைன்னு நீங்களே, ஸோ நீங்கள் இப்பயாச்சும் விளாடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு முன்னாடி போகிறீங்க. ஜிமினும் அங்கே ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்களும் ஜிமினும் அப்படியே கை கோர்த்துட்டு செல்ஃபீஸ் எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிட்ட வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஜிமினும் சரி வா நீ ஒன்று பண்ணு, உனக்கு ஜுரம் இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் ஆக்டிங் பண்ணலாம், நீ வீக்காக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. நீங்கள் சிரிச்சிட்டு சபாஷ் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு ஆக்டிங் பண்ணுறது சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் இப்போ அது வண்டி முக்கியம், நம்ம நீ தானேடி கேட்ட என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீக்காக இருக்க மாதிரி ஜிமின் மேலே சாஞ்சிட்டே உள்ளே போகிறீங்க. அப்படியே உங்கள் கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் பொம்மையெல்லாம் வின் பண்ணி எடுத்துருப்பீங்களா, அந்த பொம்மையெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம், என்னடி என்னாச்சு, இந்த பொம்மைங்க இந்த பொம்மைங்களை மறந்துட்டோமா, சரி கொடு நான் என் காருக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க பொம்மைங்களை எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது ஒரு கார் இருக்குது. இந்த காரை பார்த்து ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா தான் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் இல்லையே இந்த கார் எங்கள் அப்பா அது மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிமினும் போயிட்டு அப்பா நீங்கள் என்னப்பா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அவரும் அவங்க ஜிமினோட அப்பாவும்
அது ஒன்றும் இல்லை, நான் என் மருமகளை பார்க்கல, போன வாட்டியே பொண்ணு பார்க்க வரும்போது நான் வரல, பிஸியாக இருந்தனால. ஸோ அதனால தான் என் மருமகளை பார்க்குறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியாப்பா, இவ தான் வையன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அந்த ஜிமினோட அப்பாவும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுது, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, அதனால் நீ ரொம்பவே அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரா. தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கைண்டாக ஸ்வீட்டாக நடந்துட்டுருக்கீங்க. அவரும் உங்களை புகழ்ந்துட்டு இருக்காரா. அப்போ உங்கள் தங்கச்சி எங்கேருந்து வந்துட்டு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, நான் தான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஜிமினோட அப்போ ஆமாம்மா நீயும் அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நீ அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை துரத்தி அடிச்சிட்ருக்கீங்களா. அதை பார்த்தோன்னே ஜிமினோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஏதோ ஒன்று வருது. அவருக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு அவர் சைல்டுஹுட்டில் அவன் தம்பி கூட ஆடிட்டு இருந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. ஆச்சு ஏன் இப்போ நான் அவனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியாலிட்டி வந்துட்டு சரி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சரி அங்கிள் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. இல்லைம்மா உன் தங்கச்சி கொடுத்துட்டா. என்னது என் தங்கச்சி போட்டல கன்றாவியாக இருக்குமே எப்படி குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே சம்திங் ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஜிமினோவில் தான் என்னடா பண்ணுறாங்க இவங்க, எங்கள் அப்பா வேறு இன்னும் சிரிச்சிட்ருக்காரு அதிசயமா அப்படின்னு சொல்லி ஜிமின் அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. அப்புறமா சரின்ட்டு நீங்கள் 4 பேர் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்பாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருது, நீங்கள் நல்லா கேரக்டராக இருந்தனால. அதுக்கப்புறம் ஜிமினை பார்த்து ஜிமின் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது, நீ கொஞ்ச நாள் வந்து அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அப்பா எது சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அவர் அங்கே 2 பேருக்குள்ளேயும் நல்லா பாண்டிங் இருக்குது அப்பா பையனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது பார்த்தாலே. ஸோ தான் ஜிமின் எது எடுத்தாலும் கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு தான் அவங்க மேரேஜ் டக்குன்னு ஓகே சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு தெரியுதா. அதுக்கப்புறம் நீங்களாம் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ வெளியில் ஒரு கார் வருது. நீங்கள் ஒரு நிமிஷம் எங்கள் அம்மா அப்பா தான் வந்துட்டாங்க இப்போலாம் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. ஜிமினோ அப்பா அது அவங்கள அம்மா அப்பா வந்துட்டாங்க, அவங்க எங்கேயும் வெளில போயிருந்தாங்க அதனால தான் லேட்டு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. அதுக்கு ஜிமினோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வரட்டும், நான் அவங்கள மீட் பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. நீங்கள் அம்மா அப்பா வாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காங்க. என்னது யாருமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கள் அது ஜிமினோட அப்பா தான் வந்திருக்காரு, போன வாட்டி வரல, ஸோ இந்த வாட்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வரீங்க உங்கள் அப்பாவை. உங்கள் அம்மாவும் இவங்கள வேற மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு உள்ள யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் ஜிமினோட அப்பாவும் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டப் பண்ணி பார்த்துருப்பாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே உங்கள் அப்பா அப்படியே ஷாக்கிங்காக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா. ஜிமின்னு இருக்கட்டும் உங்கள் தங்கச்சி நீங்கள் எல்லாருமே ஷாக்கிங்காக உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்னது அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவுக்கு செம்ம காண்டாயிட்டு இவன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்த இவனோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்களும் அவ்வளோ தான் ஷாக்கிங்காக என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோட அப்பா வெளில போய் கார் எடுத்துகிட்டு ஜிமின் வா என் கூட ஃபஸ்ட்டு, இந்த கல்யாணம் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமினும் என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க அப்பா சொன்னனால பின்னாடி போகிறாரு. நீங்கள் ஒரு கைப்பிடி ஜிமின் எங்கே போகிறீங்க. இல்லை வையன் நான் இதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் நீ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்களும் ஷாக்கிங்காக அப்படியே ஒரு மாதிரி கண்கணக்கில் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் காரில் கிளம்பிட்டு போயிடுறாரு உங்களை பாவமாக பார்த்துட்டு. நீங்களும் அங்கேயே வெளியே நின்று பார்த்துட்டு உள்ளே வரீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அழுதுட்டுருக்காரு. நீங்கள் அப்பா என்னப்பா ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும், அதுக்கு வரையும் வெயிட் பண்ணிட்டுருங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.